ஹாய் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருப்பீங்க என்று நம்புகிறேன். உங்களுக்காக ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். எங்களுடைய சேனல்ல கம்பைன்டு டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் ஃப்ரீயா கொண்டு வர போறோம். கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்டா நீங்க சில பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக, சில பேர் டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்காக, சில பேர் ரயில்வேஸ்க்காக, எஸ்எஸ்சிக்காக இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த எல்லா எக்ஸாம்ஸ் உடைய சிலபஸ் டிஃப்ரெண்டா இருந்தாலும் காமனா நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னா, இந்த காமனான சப்ஜெக்ட்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சுட்டா உங்களுடைய எக்ஸாம்க்கு மட்டும் இல்லாம மற்ற எக்ஸாம்ஸ்க்கு கூட நீங்க சைமல்டேனியஸா ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். அண்ட் பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, நம்ம டெஸ்ட் பேட்ச் சீரீஸ்ல இந்த காமனான சப்ஜெக்ட்ஸ் எடுத்து நம்ம படிக்க போறோம். அண்ட் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் எந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தம்ப்நெயில்ல அஸ் வெல் அஸ் வீடியோட ஸ்டார்ட்ல கூட நாங்க அதை மென்ஷன் பண்ணிடுவோம். அண்ட் பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னா, இந்த மாதிரி பண்றதுனால சில பேர் சொல்லுவீங்க, இல்ல சார் நான் ஒரே ஒரு எக்ஸாம்க்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணேன், அப்போ நான் தேடி தேடி படிக்கணுமா அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸாம்க்கான டெஸ்ட் பேட்சை நம்ம செப்பரேட் பிளேலிஸ்டா எங்களுடைய சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் எக்ஸாம்க்கான பிளேலிஸ்ட்டை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும், உங்களுடைய எக்ஸாம்க்காக நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். பட் அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் எந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிற அவேர்னஸ் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். ஸோ இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் பேட்சா இருக்க போது. சொல்ல போனா எல்லா எக்ஸாம்ஸ்க்காகவும் ஒரு காமனான டெஸ்ட் பேட்சா இது இருக்க போகுது. அஸ் வெல் அஸ் செப்பரேட்டா நீங்க ஒரு எக்ஸாம்க்கு மட்டும் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட செப்பரேட் பிளேலிஸ்ட் இருக்கும், அதை பார்த்தாலே போதும். கன்ஃபியூஷன் இல்லாம உங்களுடைய எக்ஸாம்க்காக நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஆகவே உங்களுடைய கவர்மெண்ட் ஜாப் கனவு நிறைவேறணும் என்று எல்லாரையும் வாழ்த்தி, நான் முகமது ரஃபி ஃப்ரம் ஜோஹா அகாடமி சீக்கிரமா இந்த டெஸ்ட் பேட்ச்ல சந்திக்கலாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.